அதுல ஒரு பெருமதியான அமல் தான் தாய் தாப்பனை பார்த்துக் கொள்கின்ற அமல். அதே போன்று இன்னும் ஒரு பெருமதியான அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கஅபத்துல்லாஹை பார்த்துக் கொண்டிருப்பது நன்மை என்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் குர்ஆனை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அதுக்கு நன்மை என்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, குர்ஆன் எந்த அளவு பெருமதியானது என்பதை நாம் விளங்கி அறிந்து செய்யப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே குர்ஆனுடைய பெருமதியை, குர்ஆனுடைய சிறப்புகளை, குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பார்ப்பதுதான் இந்த ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு முஅஜிஸாவாக, அற்புதமாக அல்லாஹ் குர்ஆனை ஆக்கியிருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய வழிகாட்டல் என்பது சாதாரணமாக முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றது, முதலில் ஆலமீன், மனித சமுதாயத்துக்கு நேர்வழிகாட்ட வந்த குர்ஆன், உலக மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் குர்ஆனுடைய பெருமதி, குர்ஆனுடைய நோக்கத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன் எந்த அளவு பெருமதியோ அதே போன்று குர்ஆனை இமாமாக ஏற்றிருக்கின்றவர்களும் பெருமதியானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் அதனுடைய பெருமதிகளை சொல்லித் தந்தார்கள். எந்த அளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு ஏராளமான சிறப்புகளை இஸ்லாமியர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ் கைலானதாக நனவுகள் நிறைந்ததாக வைத்திருக்கிறார். இந்த குர்ஆன் இந்த மாதம் ஆக்கப்பட்டது ரமலான் மாதம். ரமலான் மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் குர்ஆன் அருளப்பட்ட அந்த காரணத்தை வைத்து அல்லாஹ் ரமலான் மாதத்தை மாதங்களில் சிறந்த மாதமாக ஆக்கினார். இரவுகளிலே சிறந்த இரவாக குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஆக்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட, லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு நாளினுடைய ஒரு பகுதி என்பதுதான் இரவு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்பதனால் அந்த இரவுகளில் சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். மாதங்களில் சிறந்த மாதமாக ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்டது அல்லாஹ் ஆக்கி தந்தான். அதே போன்று குர்ஆனை எந்த நபி எங்களுக்கு தந்தாரோ, எந்த நபியிடம் குர்ஆன் வேதம் இறக்கப்பட்டதோ அந்த நபிமார்களின் தலைவராக ஆளானார்கள். சய்யிதுல் அன்பியா, நபிமார்களின் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனார்கள். குர்ஆனை எந்த வானவர் சுமந்து கொண்டு வந்து கொடுத்தாரோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவராக ஆனார்கள். எங்களுடைய இமாம் குர்ஆனை சுமந்து கொண்டு வந்ததால் இப்படி குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கைரானதாக நலவானதாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆனை சுமந்தப்பட்ட உம்மத்து நானும் நீங்களும். எனவே உம்மத்துகளை சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான 5 கடமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். மூன்றாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை முடியுமான சூறாக்களை அல்லது முழுமையாக குர்ஆனை விபுல் செய்ய வேண்டும். நான்காவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அன்பானவர்களே, குர்ஆனை நாங்கள் கற்றிருந்தால் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வது கடமை குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ நாங்கள் ஓத வேண்டும் என்றோ, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ எங்களை விட வயதிலே குறைந்தவர் ஓதலாம். அந்த குர்ஆனை நாங்கள் அமைதியாக இருந்து குர்ஆனை செவிமடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். இறுதியாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக எல்லாவற்றையும் ஒரு வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொன்றும் விரிவான பகுதி சுருக்கமாக பார்ப்போம் என்றால், முதலாவது குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை ஓதுவது என்றால் நாங்கள் சாதாரண ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு
கசீதாவை படிப்பதை போல ஒரு பத்திரிகையை வாசிப்பதை போல குர்ஆனை ஓதே இல்லாது. குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. வரத்தினில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக அழகாக நிறுத்தி ஓதுகிறார். தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓத வேண்டும் என்ற குர்ஆன் எங்களை பணிக்கிறது. எனவே குர்ஆனை ஓதுகின்ற போது அதை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யார் திறமையாக குர்ஆனை ஓதுகின்றார்களோ மஅஸ்ஸபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான மனவானவர்களோடு சங்கையான மலாயிக்காமார்கள் நாளைய கியாமத்துடைய நாளில் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்றார். இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், குர்ஆனை சிரமப்பட்டு ஓதுகிறார், கஷ்டப்பட்டு ஓதுகிறார், திக்கி ஓதுகிறார். அதை எடுத்து அவர் ஹஜ்ஜுக்கு அல்லது எடுத்துக் கொண்டு ஓதுவதற்கு சிரமப்பட்டு கஷ்டமாக ஓதுகிறார் என்றால் அவருடைய கஷ்டத்துக்கு ஒரு கூலி எல்லாம் கொடுக்கிறார். அவர் ஓதியதுக்கு அடுத்த கூலி எல்லாம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்கள் வெளிநாடுகள்ல பார்க்கிறோம், அரபு நாடுகள் 60-70 வயது போனவர்கள் சிறு பிராயத்தை குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. 50-60-70 வயதுக்கு பின்னால் குர்ஆன் ஓதக்கூடிய எத்தனையோ வயோதிபர்களை எத்தனையோ முதியவர்களை பார்க்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், ஆனால் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். குர்ஆனை ஓதுவதற்காக அதை விளங்குவதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ளும். குர்ஆனை ஓதுவோம். யார் ஒரு மனிதன் குர்ஆனை நல்ல முறையிலே ஓதுகின்றானோ அந்த குர்ஆன் 6666 ஆயத்துகளை ஓதுகின்றான், 114 சூறாக்களை ஓதுகின்றான், 30 ஜுஸுகளை ஓதுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு சூறாக்களுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ 6666 ஆயத்துகளுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த எல்லா சிறப்புக்குரிய மனிதராக குர்ஆனை முழுமையாக ஓதியவர் மாறிவிடுகிறார். எனவே குர்ஆனை முதலாவது நாங்கள் ஓதுகின்ற பழக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த சமூகத்தில் யாராவது குர்ஆன் ஓதுகிறது அல்லது வீட்டில் யாராவது அல்லது மௌலவி வந்தால் குர்ஆன் ஓதுவது எல்லாமே அப்படி கிடையாது. வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் குர்ஆன் ஓத வேண்டும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நோய்களுக்கு நிவாரணியான சூரா ஃபாத்திஹா என்றார்கள். இந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வீட்டில் சூரா அதாவது முல்க் ஓதப்படுமோ அங்க ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டில சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டில வறுமை இருக்காது, அந்த வீட்டில கடன்கள் இருக்காது. இந்த கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை முதலாவதாக நாம் ஓதணும். இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அன்பானவர்களே, குர்ஆனை முடியுமானவரை நாங்கள் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். சின்ன சின்ன சூறாக்கள் அல்லது பெரிய சூறாக்கள், சூரா யாசீன், சூரா ரஹ்மான், சூரா அல், சூரா வாக்கியா, சூறாக்கள் உட்பட முக்கியமான சூறாக்கள், சூரா அஹ்மத் கீழே உள்ள சிறிய சூறாவை ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். குர்ஆன் என்பது பெருமதியானது. அதனுடைய பெருமதி சாதாரணமானதல்ல. வலீத் இப்னு முகீரா இல்லாம இயக்காத ஒருவர். வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பற்றி எப்படி தெரியுமா சொல்றார்? அல்லாஹ் இன்னலஹு லஹலாவா, நிச்சயமாக அந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. وَإِنَّ عَلَيْهِ لَسَلَامًا, குர்ஆன் மிக கவர்ச்சியாக இருக்கிறது. فَإِنَّهُ يَعْلُو وَلَا يُعْلَى عَلَيْهِ, இந்த குர்ஆன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் போகுது. இந்த குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாம் அல்லாதவர்கள், அதாவது மாற்று மதத்தோடு வலீத் இப்னு முகீரா குர்ஆனை பிரியமானவர்களே, குர்ஆனை ஏற்றவரை நான் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். யாருடைய உள்ளத்தில் குர்ஆன்ல ஒன்றுமே இல்லையோ அவருடைய உள்ளம் பாவடைந்த வீட்டுக்கு சமன். அன்பான அல்லாஹ்வின் எனது உள்ளங்களில் குர்ஆன் இருக்கிறது. மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை நாங்கள் முதலாவது ஓத வேண்டும். இரண்டாவது குர்ஆனுடைய முக்கியமான சூறாக்களை ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். மூன்றாவது குர்ஆனுடைய கருத்துக்களை நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் அன்பில் இன்று வரைக்கும் ஓதுகிறோம். எங்களை எத்தனை கருத்து சூரா ஃபாத்திஹா வெறுமனே 7 ஆயத்துகள். எத்தனை பேருக்கு அதனுடைய கருத்து தெரியும்? ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகை 5 நேரங்கள் தொழுகிறோம், 17 ரக்காத்துக்கள் தொழுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 ரக்காத் தொழுகைகள் 3 ரக்காத் தொழுகைகள் 1, 2 ரக்காத் தொழுகை 1, இப்படி மொத்தம் 17 ரக்காத்துக்கள் தொழுகிறோம். 17 ரக்காத்துக்களையும் சூரா ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயம் வாஜிப்.
17 தடவைகள் சூரா ஃபாத்திஹா ஓதி அந்த 17 தடவைகள் சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து தெரியாம ஓதுகிறோம் என்றால் கனிமானவர்கள் நானும் நீங்களும் இன்னும் குர்ஆனை படிக்கவில்லை. பாசை தெரியாத மாற்று மத சகோதரர்களுடைய அந்த மதங்களை நினைவுபடுத்துகின்ற அந்த மத கீதங்களை போல மதத்தை நினைவுபடுத்துகின்ற அந்த இசைகள் கருவிகளை போலத்தான் நானும் நீங்களும் குர்ஆனை வெறுமனை ஓதிக்கொண்டிருக்கிற கருத்துக்களை வழங்காமல். எனவே குர்ஆன் கருத்து விளங்காமல் ஓதினாலும் அதற்கு நன்மை கிடைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற முஅஜிஸா அதுதான். கருத்து வழங்காம ஒரு மனிதன் குர்ஆனை வெறுமனே ஓதுகின்றான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஆனால் கருத்து விளங்கி விடுனா அதுல நிறைய மாற்றம் வரும். நான் ஒரு இடத்துல கவலை வந்து அழுகிறேன், நீங்களும் சேர்ந்து மாதிரி அதாவது இமாம் அழுகிறார என்பதற்காக மாமும் எல்லாரும் சேர்ந்தோடு சேர்ந்தார்கள். பல வகையான அழுகைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். நான் அழுகிறேன்றதுக்காக நீங்க அழுவீங்க, உங்களுக்கு ஒன்றுமே உதவியே கிடைக்கல, பிரதிபகாரத்துக்காக அழுவீங்க, சந்தோஷத்துக்காக அழுவீங்க, கவலைக்காக அழுவீங்க. இன்னொருத்தர் அழுகிறார், அவரை பார்த்து நீங்க அழுவீங்க, நடிப்புக்காக அழுவீங்க. அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு பல வகையான அழுகைகள் இருக்கின்ற அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்கள். உண்மையான அழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர வேண்டுமாக இருந்தால் குர்ஆனுடைய கருத்தை நாங்கள் விளங்குகின்ற போதுதான் குர்ஆனுடைய ஆயத்துக்கு ஓதுகின்ற போது உள்ளத்தில் அதை மாற்ற வரும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்கள், குர்ஆன் நிறைய வரலாறு 25 நபிமாருடைய வரலாறு. சூரா யூசுப் திரட்டி பார்த்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். சில ஆயத்துக்களை தவிர பெரும்பான்மையான ஆயத்துக்கள் அத்தனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் ஆயத்து. கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்துக்களில் சட்டங்கள் தேவையான விடயங்கள் எடுப்பதற்கு இல்லை என்றாலும் அது ஒரு வரலாறு. அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை அங்கே குர்ஆன் பேசுகிறது. அதை ஓதுகின்றோம், அதற்கு நன்மை கிடைக்கிறது. குர்ஆனிலே ஃபிரௌன் என்ற வசனம், ஃபிரௌன் என்ற வார்த்தை வருகிறது. குர்ஆன் ஓதுகின்ற போது அந்த ஃபிரௌனுடைய பெயரை சொல்லுகின்ற போது எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. வெறுமனை பெயரை சொன்னால் இல்ல, குர்ஆன் ஓதுகின்ற போது அப்படியான பெயர்கள், நபிமாருடைய பெயர், ஏனைய விடயங்கள் வருகின்ற போது அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். எனவே குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்க வேண்டும். மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை. நான்காவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை. கனிமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, குர்ஆனை நாங்கள் எங்கெல்லாம் ஓதப்படுவதோ அங்க நாங்கள் அமைதியாக குர்ஆனை கேட்போம். எங்களோட வயதை விட எங்களோட வயதை குறைந்தமா குர்ஆன் ஓதலாம், வேற ஊரை சேர்ந்த குர்ஆன் ஓதலாம், அரபிகள் குர்ஆன் ஓதலாம். குர்ஆனை நாங்கள் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டுல பிறந்து வாழக்கூடிய எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் வெளிநாட்டுகள் சுமாராக 200, 100 இன்னும் அதுக்கு மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய குர்ஆன் பாட்டு போட்டிகளிலே, அந்த ராம போட்டிகளிலே, குர்ஆன் ஞான போட்டிகளிலே, அந்த ஹிஃப்ல் போட்டிகளிலே எங்களுடைய இலங்கை மாணவர்கள் அல்லது இலங்கை மாணவிகள் 1, 2, 3 இடங்களை பிடிக்கின்ற சந்தோஷமான செய்திகளை பார்க்கிறோம். சாதாரண மாணவர்களோடு அவர்கள் போட்டி போடுவது, அவர்கள் போட்டி போடுவது அரபிகளோடு. குர்ஆன் இறக்கப்பட்டது அவருடைய பாசையில் தான். நானும் நீங்களும் அஜமிகள். குர்ஆன் அரபை நாங்கள் விளங்கித்தான் படித்து விளங்குகிறோம். ஆனால் அவருடைய பாசையே அரபுதான். குர்ஆனுடைய பாசையைத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள். குர்ஆன் அவருடைய பாசையில் தான் இருக்கிறது. அந்த அரபிகளுடைய போட்டி போட்டுவதெல்லாம் 2ஆம் இடங்களுக்கு வரக்கூடிய திறமையான பிள்ளைகள் இந்த நாட்டிலே இல்லாமல் உருவாகிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்கள் எதை சொல்வதில்லை, அப்படி திறமையானவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் குர்ஆனை ஓத வைத்த குர்ஆனை நாங்கள் கேட்க வேண்டும். அதற்கு அல்லா நன்மையை வைத்திருக்கிறார். அடுத்ததாக நியமன அல்லாஹ்வின் இறுதியாக குர்ஆன் எமது வாழ்க்கையிலே நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், குர்ஆனை உருள் செய்கின்றோம், கருத்தை விளங்குகின்றோம், குர்ஆனை ஓத கேட்கின்றோம். இந்த குர்ஆனை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். கைருக்கும் மன் தஅல்லம அல்-குர்ஆன வஅலமஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை சிறந்தவரையாகிறார். குர்ஆனை காணம் கற்று அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் உங்களை சிறந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பழக்கம் இது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே குர்ஆன் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு ஷிஃபாவாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். உமது வாழ்க்கையில் நோய் நம்பர்கள் வந்தால், உமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால், அதாவது மனநோய் மாறி ஒரு அழுத்தங்கள் எங்களுடைய உள்ளங்களில் வருகின்ற போது அதற்கு தீர்வாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். வெளியிலே உள்ள உடம்புக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணுவோம், மனிதனுடைய உள்ளத்துக்கு நோயா அல்லாஹ் குர்ஆனை ஷிஃபா வைத்திருக்கிறார். பரிசுத்த குர்ஆனில் சொல்றான், வன்னஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன்.
ரஹ்மத்தை அருளை அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருப்பதாக சொல்கிறார். வலா யஸீது ஸாலிமீன இல்லா கஃபாரா. இந்த குர்ஆன் உண்மையான முறையில ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குர்ஆன் நிச்சயமா ஷிஃபாவை கொடுக்கும், ரஹ்மத்தை கொடுக்கும். ஆனா குர்ஆனை மோசடி செய்து குர்ஆனை விமர்சிப்பவர்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது கை சேதத்துக்காக குர்ஆன் வழங்கும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். கற்றிருக்கின்ற குர்ஆனை எப்போதுமே வாழ்விலே முன்மாதிரியாக. எனவே நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி ஒரு கேள்வி இருக்கிறது, முக்கியமான ஒரு கேள்வி. பல கேள்வியில ஒரு கேள்வி, என்னுடைய இமாமியா நீங்க எதை கொண்டு வழி நடத்தி வாழ்ந்த இதுதான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது கேட்கிற போது நானும் நீங்களும் பதில் சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய குர்ஆன். எனவே அந்த குர்ஆனை இப்போதே தோல்வியை கொடுக்கிறோம். குர்ஆனை நேசிக்கின்ற மக்களாக, குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, குர்ஆனை சுமந்தவர்களை, குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்தவர்களை, ஓதிய உலமாக்களை, ஆப்பிள்களை நேசிக்கின்றவர்களாக, அந்த குர்ஆனுக்கு எப்போது உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக ஒன்றுக்கு பின்னால் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வு இருக்குது. எனவே அல்லாஹ்வை நல்லடியார்களே, பேரோமிக்க சகோதரர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே இந்த கடமைகளை நல்ல முறையை பேணி குர்ஆனை எப்போதும் வாழ்க்கையை முன்மாதிரியாக இமாமாக பின்பற்றி வாழ்ந்த நாளைய வறுமை நாளே அந்த உயிரை சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய வறுமை நாளை நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற குர்ஆனை எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்துடுவாயாக. குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு ஷிஃபாவை தந்து விடுவாயாக. குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு ரஹ்மத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை நேசிக்கக்கூடிய மக்களாக, குர்ஆனை சுமந்தவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிடுவாயாக. நாளைய வறுமை நாள குர்ஆனுடைய மக்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிக்கிற கிருபையை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.